அன்பார்ந்தவர்களே, நரக வேதனை எப்படி இருக்கும் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் சிந்தித்து பார்க்கிறார். அதன் விளைவாக பிறந்த ஒரு செய்யுளை இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். அது என்ன? நரகத்தினுடைய கொடிய துயரம் எத்தகையது என்பதை விளக்குகின்ற ஒரு செய்யுள் இது. துடித்திடுவார், உடல் பதைப்பார், மோதி வீழ்வார், சுழற்கிற்பார், புரள்வார், நொந்து அழுவார், சோர்வார், கடித்திடுவார் தம் உடலை, முனிவார், ஆர்ப்பார், கழல்கிற்பார், குருதிகள் தாவிட தாம் தம்மை அடித்திடுவார், உடல் கீறி ஊன் உண்டு ஆற்றார், அயர்ந்து ஏங்கி தயங்குகிற்பார், துயரின் வெள்ளம் குடித்திடுவார், தீக்கடலை நீந்தார் நீந்தார், குன்றாது எஞ்ஞான்றும் எரிபொன்றே பொன்றாவேவார் என்று இந்த செய்யுளை அமைத்திருக்கின்றார். இதனுடைய பொருள் என்ன என்றால், பாவிகள் நரகத்தில் உள்ளம் துடிப்பார், உடல் பதைப்பார், ஒருவரோடு ஒருவர் மோதி கீழே விழுவார், சுழன்று வருவார், தரையில் புரள்வார், நொந்து அழுவார், சோர்ந்து கொள்வார், தம்முடலே தாமே கடிப்பார், சினம் கொள்வார், அலறுவார், கண்ணீர் விடுவார், இரத்த தாரைகள் பாய்ந்தோட தாமே தம்மை அடித்துக் கொள்வார், தம் உடலை கிழித்து ஊனை உண்டு பசியாரப் பெறார், அதனால் சோர்ந்து ஏங்கி யாது செய்வதென்று தயங்குவார், தாகத்திற்கு துயரம் என்னும் வெள்ளத்தையே குடிப்பார், அந்நெருப்பு கடலை நீந்தி நீந்தியும் கரை சேரார், எந்நாளும் வேதனை குறையாமலும் எரிந்து அழியாமலும் அந்நெருப்பில் கடந்து வெந்து கொண்டே இருப்பார் என்று இந்த கொடிய காட்சியை நமக்கு கண்முன்னே நிறுத்துகிறார் இறையடியார் வீரமாமுனிவர். துடித்திடுவார், உடல் பதைப்பார், மோதி வீழ்வார், சுழற்கிற்பார், புரள்வார், நொந்து அழுவார், சோர்வார், கடித்திடுவார் தம் உடலை, முனிவார், ஆர்ப்பார், கழுல்கிற்பார், குருதிகடா விடாதாம் தந்தை, அடித்திடுவார், உடல் கீறி ஊன் உண்டு ஆற்ற அயர்ந்து ஏங்கி தாங்குகிற்பார், துயரின் வெள்ளம் குடித்திடுவார், தீக்கடலை நீந்தார் நீந்தார், குன்றாதெஞ்ஞான்றும் எரி பொன்றாது வேவார் என்று கூறுவதை பார்க்கும். நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் வெந்து கொண்டே இருக்கிறார்கள், இடைவிடாமல் வெந்து கொண்டே இருக்கிறார்கள். தம்மையே பகைத்து தமக்கு தாமே கேடு செய்து கொண்டு துன்பத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை இவ்வாறு இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். படு பயங்கரமாக இருக்கிறதை நாம் அறிவோம். வாழ்க.